இறையுறவில் மறந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மறந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பல தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மறந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடனே வானம் திறக்கப்பட்டது. புறா வடிவில் ஆவியார் அவர் மீது தங்கினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தையின் குரல் ஒலித்தது. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நாம் நினைவுபடுத்தி பார்க்கவும், திருமுழுக்கு வெளிப்படுத்துகிற அடையாளங்களை அறிந்து நம்முடைய விசுவாச பயணத்தில் நாம் உறுதியாய் இருக்கவும் இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஆகவே ஒன்றாய் இணைந்து வந்து ஜெபிக்கிற நாம் அனைவருமே இந்த பலி வழியாக நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவுபடுத்தி பார்ப்போம். ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் பயணித்து வந்திருக்கிறோமா என்பதை ஆய்வு செய்து பார்த்து ஆண்டவருடைய அருளில் நிலைத்திருக்க நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்களும் வேண்டுதல்களும் நிறைவேற நாம் ஒப்பு கொடுப்போம். நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்னென்னுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று
உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே,
உரிமகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவில் நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், 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 ஆமென். ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை திரு வசனங்கள் 1 முதல் 4, மேலும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாளனை முறியார், மங்கி எரியும் தீயை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையின்றி மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 29.
நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சியிலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் நீர் திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்து உங்களுக்கு தெரியும், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். Hallelujah, 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 Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய்மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய திருப்பாதம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருமுழுக்கை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. நாம் கற்றுக்கொண்டவைகள் ஏராளமாக இருந்தாலும் கூட இன்னமும் நம்முடைய வாழ்வோடு கூடிய பல செய்திகளை ஆய்ந்து பார்க்க இந்த திருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். திருமணம் செய்து வைத்து முடித்தவுடனே ஒரு பெற்றோருக்கு கடமை முடிந்து விடுகிறதா? இனி அவர்கள் தனி குடும்பமாக வாழட்டும். எப்பொழுதாவது ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு குழப்பம் வந்தால், ஏதோ ஒரு சிக்கல் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் ஆலோசனை சொல்வதற்கு போவோம் என்று மட்டும் இருப்பது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. என் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு இப்படி துண்டிக்கப்பட்ட உறவுகளை போதிப்பதில்லை. கிறிஸ்தவ திருமணமும் குடும்பமும் மனித உறவும் ஒரு நாளில் முடிந்து போகிற பொறுப்பு அல்ல. அது பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் தொடர்கிற ஒரு உறவு பயணம் என்பதையே இந்த திருமுழுக்கு பெருவிழா நமக்கு சொல்லிக்காட்ட விரும்புகிறது. பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீங்கள் பார்த்துக்குங்கப்பா என்று விட்டு விடுவதாக நினைக்கிறோம். அது அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது இந்த திருமுழுக்கு. என் அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு என்று சொன்ன உடனே அது வெறும் சடங்கு அல்ல, அல்லது பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மட்டும் அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? திருமுழுக்குன்னு சொன்ன உடனே பெயர் வைக்க போகிறோம் என்று நினைக்கிறோம்.
ஆனால் இந்த பெயர் வைத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை இந்த நாள் நமக்கு நினைத்து பார்க்க அழைப்பு தருகிறது. எங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு பேராசிரியர் தந்தை அவர்கள் ஒரு வேடிக்கையாக ஒரு நிகழ்வை சொல்லுவார். ஒரு குடும்பத்திலே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன சண்டை அப்படின்னு சொன்னால், பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல சண்டை. அந்த வீட்டம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பேர் அந்தோணி, அதைத்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேர் சாமி, சாமின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரெண்டு பேரும் விட மாட்டுக்காங்க, மாற்றி மாற்றி நான் இப்படித்தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா அந்தோணி தான் வைக்கணுங்கிறாங்க, இந்த ஐயா இல்லை சாமி மட்டும்தான் வைக்கணுங்கிறார். காலையில் சண்டை தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு திருப்பி வரார். அவர் பார்க்குறாரு, எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, பிள்ளைக்கு ஞானசானம் வைக்கணும், எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு நான் சொல்கிறேன், அவருக்கு அப்பா பேரை வைக்கணும்னு சொல்கிறாரு. ரெண்டு பேர் பேரும் என்னன்னு கேட்டார் அவர். அப்பா பேர் அந்தோணின்னு அவ சொன்னாங்க. அவர் சொன்னார், எங்கள் அப்பா பேர் சாமின்னு சொன்னார். அப்போ ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து அந்தோணி முத்துசாமின்னு வச்சிட வேண்டியதானேன்னாரு. ரெண்டு பேர் பேரை சேர்த்தாலும் என்ன பேர் வரணும்? அந்தோணி சாமி தானே வரணும். முத்து எங்கேருந்து வந்தாருன்னு கேட்டால், அது எங்கள் அப்பா பேர் சேர்த்து வச்சுக்கங்கன்னாராம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதுக்கு பேர் வைக்கிறோம், எப்படி பேர் வைக்கிறோம், என்ன சொல்கிறோம், எதுவுமே பல நேரங்களில் தெரியாமலேயே நடக்கிறது. பெயர் வைத்தல் என்பது ஒரு குழந்தைக்கு அத்தோடு முடிந்து போகிற ஒரு சடங்கு அல்ல. அதைத்தான் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பெயர் வைத்தல் என்பது, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குழந்தையினுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்கிற ஒரு பெரிய பயணம் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது. நீ பாருங்க, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை ஒரே ஒரு குடும்பத்தோடு ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் முடிந்து போகிற ஒன்று அல்ல. மாறாக அது பல உறவுகளால் பல பொறுப்புகளால் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அதுபோலதான் திருமுழுக்கு என்பதும். நீதிமொழிகள் புத்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைக்கு நீ போதிக்க வேண்டிய முறையை, வாழும் முறையை அவனுக்கு கற்றுத்தந்திரு. அப்போது அவனுடைய முதிர்ந்த வயதிலும் கூட அவன் அதை மறக்க மாட்டான் என்று அந்த பகுதி நமக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்வதற்கான ஒரு பயணத்தை இது திருமுழுக்கு கற்றுத்தருகிறார். ஒரு நாள் நிகழ்வு அல்ல. தூய பவுலடியார் இதை உணர்ந்துதான் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் நமக்கு மிக அழகாக சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் இயேசுவால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள், ஆகவே கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, இந்த திருமுழுக்கு நமக்கு நிறைய அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. எல்லாருக்கும் தந்தை ஒருவர்தான். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, நீங்கள் கிறிஸ்தவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை திருமுழுக்கு கொடுக்க வருகிற போது அந்த குழந்தைக்கு நினைவூட்ட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை அல்ல 4 தந்தையர்கள் இருக்கிறதாக அந்த திருமுழுக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது என்ன பெரிய குழப்பமாக இருக்கிறது நினைக்கலாம். ஆனால் விவிலியம் நமக்கு, அல்லது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான். நாம் காணுகிற 4 தந்தையர்கள், திருமுழுக்கில் 4 அடையாளங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒன்று தண்ணீர், இன்னொன்று வெள்ளை துணி, இன்னொன்று அந்த அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெய், இன்னொன்று உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற மெழுகுதிரி, நெருப்பு. இந்த 4ம் இந்த 4 தந்தையர்களுக்கு பொருத்தமாக சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அந்த 4 தந்தையர்கள் யார்? பெற்றெடுத்த தந்தை, ஞான தந்தை, பங்கு தந்தை, விண்ணக தந்தை.
இந்த 4 தந்தையர்களும் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் தொடங்கி இறுதி வரையிலும் பயணிக்கிறார்கள். அப்படி பயணித்தால் தான் இந்த திருமுழுக்கினுடைய அர்த்தமே இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அது வெறும் சடங்கு தான். நான் முதலிலே சொன்ன அந்த கதை போல பெயர் வைக்கிற நிகழ்வு தான். ஆனால் அதை தாண்டி நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தந்தையருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இந்த கடமையை நிறைவேற்றுகிற தந்தையும் கடமைப்பட்டவராக இருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதலிலே பெற்ற தந்தை, பெற்றோர் என்று சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, உடல் தந்தை, வாழ்க்கையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தந்தை. பெற்றோர் என்ற நிலையில் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதோடு முடிந்து விடுவதல்ல. அந்த தந்தை எப்படியெல்லாம் பார்க்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளையை பார்த்து பார்த்து படிக்க வைக்கிறார், பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கிறார். நல்ல வீடு, நல்ல பொருளாதார நிலை, நல்ல ஒரு எதிர்காலம், தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய கடமை ஒரு பெற்ற தந்தைக்கு, ஒரு தாய்க்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் தொடக்க நூல் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். உன் பிள்ளைகளுக்கும் உன் தலைமுறைகளுக்கும் ஆண்டவரின் கட்டளைகளை நீ கற்றுக்கொடு, நீ அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை ஒரு தந்தைக்கு சொல்லப்படுகிற கடமையாக பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு நல்ல தந்தை. ஆகவேதான் அவருடைய தலைமுறை இன்றைக்கும் நீடிக்கிறது. ஒரு நல்ல தந்தை விசுவாசிகளின் தந்தையாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த தந்தை அந்த குழந்தையினுடைய தலையில் ஊற்றப்படுகிற தண்ணீர் அதற்கு சமமாக இருக்கிறார். தண்ணீரால், நீரால் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அதுபோலதான் இந்த குழந்தையும் இப்படி தன்னுடைய தந்தையினுடைய வளர்ப்பில் அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே என் பிள்ளைக்கு பெயர் வைத்து விட்டேன், என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டேன், அவ்வளவுதான் என்பதல்ல. பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் இந்த பயணம் தொடர்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக ஒரு ஞான தந்தை என்று பார்க்கிறோம். ஞான தந்தை என்பவர் யார்? ஒரு தந்தை என்பவர் என்ன படித்த, பள்ளிக்கூடத்துக்கு போனியா, உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்கிறார். ஆனால் அதே போல ஞானத்தந்தை கேட்பதில்லை. ஞானத்தந்தை என்ன கேட்கிறார்? கோயிலுக்கு போனியா, பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டியா என்று அவர் கேட்க வேண்டும். அப்படின்னா ஞானத்தந்தை எப்படி இருக்கணும்? அவரும் கோயிலுக்கு போகணும். அப்படிதானா? அவருக்கும் கோயில்னா என்னென்னு தெரியணும், ஆண்டவர்னா என்னென்னு தெரியணும். அவ்வளவுதான். நாம் என்ன நினைக்கிறோம்? நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் தலை தொட்டிருப்பீங்க? எத்தனை பேர் ஞானத்தந்தையாக இருக்கிறோம், ஞான தாயாக இருக்கிறோம்? அந்த பிள்ளைகளை அப்படி வளர்த்துருக்கிறோமா? அப்படி கேட்டிருக்கிறோமா? அப்படி கேட்கறது இல்லை, வளர்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றிய அறிவும் ஞானமும் இல்லாமலேயே போகிறது. அதனால தான் நிறைய குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம், அப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமலே இருக்கிறார்கள். ஒரு கல்யாணம் முடிக்கிறான் அல்லது கல்யாணம் முடிக்கிறாங்க, அந்த வாழ்க்கையை கொண்டு போக தெரியாமல் இருக்கிறார்கள். என் அன்பார்ந்தவர்களே, ஒரு ஞான தந்தை, ஒரு ஞான தாயினுடைய கடமை கடவுளை சுட்டி காட்டுவது. உங்களுக்கு தெரியும், ஏலி இறைவாக்கினிடத்தில் சாமுவேல் ஒரு குழந்தையாக கொண்டு போய் விடப்படுகிறார். அப்போது ஏலி ஆண்டவரை அவருக்கு காட்டுகிறார். என்னை கூப்பிட்டீரா, என்னை அழைத்தீரா என்று சாமுவேல் திரும்ப திரும்ப போய் கேட்கிற போது, இது என்னுடைய குரல் அல்ல, இது ஆண்டவருடைய குரல் என்று அறிந்த பிறகு, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று ஏலி சாமுவேலுக்கு சொல்ல, சாமுவேல் ஆண்டவரை கண்டார். ஏலி போல ஒரு ஞான தந்தை செயல்பட வேண்டும். அப்படி இருக்கிறோமா? நீங்கள் எல்லோரும் ஏலி இறைவாக்கினர்கள், ஏலி இறைவாக்கினருடைய அந்த வழி வந்தவர்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஞானத்தில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே ஞான பெற்றோர் ஏலியா இருக்க வேண்டும். அதுபோல நம்ம விவிலியத்திலே பார்க்கிறோம், நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துக்கு சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அவள் ஆண்டவரை அவருக்கு கொடுக்கிறாள். அதனால தான்
ரூத்து சொல்லுகிறார், என் கடவுள் உன் கடவுள், உன் கடவுளே உன் இனமே என் இனம் என்று சொல்கிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை ஒரு ஞான தாயாக இருந்து நகோமி செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் என் அன்பு பிள்ளைகளே, நாம அப்படி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால தான் தூய பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுப்பாக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் கடமை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த கடமை கிறிஸ்துவினால் உங்களுக்கு வருகிற கடமை என்று அவர் குறிப்பிடுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞான தந்தைக்கு அடையாளமாக என்ன சொல்லப்படுகிறது? ஒரு குழந்தையினுடைய தலையில் வைக்கப்படுகிற வெள்ளை துணி, அல்லது நீங்கள் இந்த திருமுழுக்குக்காக கொண்டு வருகிற அந்த வெள்ளை ஆடை. நீ குழந்தைகளுக்கு வெள்ளை துணி எடுத்து கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை வெள்ளையரென தூயவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. ஆகவே ஞான பெற்றோர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் அந்த குழந்தையோடு பயணிக்க வேண்டும். எனக்கு தெரியும், சில நேரங்களில் குருக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் குருத்துவத்தை அடைகிற போது, அல்லது திருமண காரியங்கள் வருகிற போது, பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், குருக்களுடைய பெற்றோர் பக்கத்தில் இருக்கிறார்கள். சில நேரங்களில் பக்கத்தில் இன்னொருத்தரையும் பார்ப்போம். அது யாருன்னு கேட்டால் இது என்னுடைய ஞான பெற்றோர் என்று சொல்வார்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு ஞான பெற்றோரை தெரியும்? நிறைய வீடுகளில் உனக்கு ஞான தந்தை யாருன்னு கேட்டால், அப்படின்னா யார்? நாம் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு. குழந்தைகளாக இருக்கிற போது நிறைய சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் ஞானத்தந்தை யார், ஞானத்தாய் யார் என்பதையே நமக்கு தெரியாமலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் உன்னுடைய ஞானத்தந்தை, இதுதான் உன்னுடைய ஞானத்தாய், ஞானத்தந்தை ஞானத்தாய், அப்படி ஞானத்தால் நிறந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அன்பான அழைப்பாக பார்க்கிறோம். 3வது வரக்கூடிய தந்தை யார்? பங்கு தந்தை. அவருக்கு நிறைய கடமை இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு அளிப்பதோடு அவர் நின்று விடுவதில்லை. அதற்கு மேலாக இந்த பீடத்தில் நின்று கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். போதனையாலும் திருச்சபையினுடைய வாழ்வியலை குறித்து பல நிலைகளில் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அதைத்தான் ஒரு பங்கு தந்தை என்கிற நிலையில் அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கான போதனையை ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைத்து தருகின்ற ஒரு கடமை அவருக்கு இருக்கிறது. ஆகவே திருமணம், திருமுழுக்கு, குடும்பம் என்பது ஒரு தொடர் பயணமாக இருக்கிறது என்பதை அவர் கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறார். ஆகவேதான் இங்கே பீடத்தில் நின்று கொண்டு சில நேரங்களில் அறிவுரையாக சில அறிவிப்புகள் வருகிற போது அது உங்களுக்கான ஞானத்தை, வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கடமை கொண்டவராக இருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை, உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் தெரியாது. நிறைய பேர் சர்டிஃபிகேட் கேட்டு வருவாங்க. சர்டிஃபிகேட் கேட்டு வரும்போது எப்போ ஞானஸ்தானம் கொடுத்தீங்க தெரியாது. உங்களுக்கு ஞான பெற்றோர் யார் தெரியாது. உங்களுக்கு யார் பங்கு தந்தையாக இருந்து ஞானஸ்தானம் கொடுத்தா அதுவும் தெரியாது. யாருன்னே தெரில ஃபாதர், யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நின்னார், அவர் கொடுத்தார். இப்படி தான் பல நேரங்களில் பலர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற போது என்ன நடக்கும்? சர்டிஃபிகேட்டும் கண்டுபிடிக்க முடியாது. சர்டிஃபிகேட் கண்டுபிடிக்க முடியாத மாதிரியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு வாழ்வாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய பவுல் இதை உணர்ந்து மிக அழகாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த பகுதியை வாசியுங்கள். அதில் தூய பவுல் நமக்கு சொல்லுகிறார், கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் என் பிள்ளைகள், பங்கு தந்தையினுடைய பிள்ளைகள். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? என் அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியின் வழியாக உங்களை நான் ஈன்றெடுத்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்குமான, உங்களுக்கும் பங்கு தந்தையருக்குமான உறவு என்னவென்று சொன்னால் நற்செய்தி உறவு, இறையாட்சி உறவு. இறையாட்சியின் அடிப்படையில் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். தூய பவுலடியார் தன்னை தந்தை என்று சொல்கிறார், தன் மக்களுக்கான தந்தை என்று சொல்கிறார். அப்படி சொல்கிறது நம்பிக்கையினால், நற்செய்தியினால் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்பிக்கையினாலும் நற்செய்தியினாலும்
இப்படி தந்தையாக இருக்கக்கூடிய இந்த தந்தையர் உங்களுக்கு போதிக்கிற போது அதை கேட்டு நடக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெத்த தாய்க்கு தந்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவது போல நடக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை இந்த திருமுழுக்கு நமக்கு நினைவூட்டுகிறது. மூன்றாவது தந்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அபிஷேக செய்யப்பட்ட அந்த தண்ணீரை எண்ணெயை எடுத்து உங்களுடைய தலையில் பூசுகிற போது நீங்கள் அர்ச்சிக்கப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள் என்பதை அது நினைவூட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, நான்காவது ஒரு தந்தை, அவர் எல்லாருக்குமான தந்தை, அவர் விண்ணகத் தந்தை. அந்த விண்ணகத் தந்தை என்ன நினைக்கிறார்? நீங்களும் நானும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எப்போதுமே அவருடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, என் அன்பார்ந்த மகன் இவர், என் அன்பார்ந்த மகள் இவர் என்று அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். அந்த தந்தை நமக்கு இடைவிடாத ஒரு அழைப்பு தந்து கொண்டே இருக்கிறார். என்ன அழைப்பு? உன் வார்த்தை என் காலடிக்கு விளக்கு என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை தான் நமக்கு விளக்கு. அதனால தான் கையில் மெழுகுதிரியை கொடுக்கிறோம். அது நெருப்பாய் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த திரியை அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்று ஞான தந்தைக்கும் தாய்க்கும் அந்த மெழுகுதிரியை கொடுத்து தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். அணையாது காக்கும் பொருட்டு உங்களுடைய உள்ளத்தில் அந்த இறைவனுடைய நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய பிரசன்னம் நெருப்பாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அது சொல்கிறார். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், நான் ஒளியாயிருக்கிறேன், ஆகவே நீங்களும் ஒளியாயிருக்கிறீர்கள். நான் உப்பாயிருப்பது போல நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் இந்த நெருப்பை, இறை நெருப்பை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இஸ்ராயல் மக்கள் பயணப்பட்ட போது இரவில் இறைவன் நெருப்பாய் நின்றார் என்று பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த நெருப்பின் பிரசன்னம், இறை பிரசன்னம் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகும் திருமுழுக்கின் போது அது கொடுக்கப்படுகிறது. இந்த 4 தந்தையர்கள், 4 அடையாளங்கள் நம்முடைய வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய ஒரு பயணம். அதனால் கல்யாணம் முடிஞ்சிச்சு அல்லது திருமுழுக்கு கொடுத்துட்டோம், பேர் வச்சுட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது. அதனால் திருமணத்தோடு கிறிஸ்தவ வாழ்வு முடிவதில்லை. அந்த திருமணத்தினுடைய பயன், அதனுடைய நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்கிறது என்று பார்க்கிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பயணம் தொடர் பயணமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை நாம் நினைத்து பார்ப்போம், இதை உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இயேசுக்கெல்லாம் திருமுழுக்கு தேவையில்லை. ஆனாலும் அவர் ஏன் திருமுழுக்கு பெற்றார்? அவர் உறவில், இந்த ஒன்றிப்பில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதை அது அவருடைய திருமுழுக்கு நமக்கு நினைவூட்டுகிறார். அவருடைய பணி வாழ்க்கையினுடைய தொடக்கம்தான் திருமுழுக்கு. நமக்கெல்லாம் புது பிறப்பின் தொடக்கம். ஆண்டவரில் நாம் புது பிறப்பாக மாறியிருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வையும் நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒன்றிணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். ஆற்றலாகிய எம் இறைவா, திரு அவையை வழி நடத்திட நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் தூய ஆவியாரால் நிரப்பி உம் கரத்தால் வழி நடத்தவும், மக்களை இறை பாதையில் வழிநடத்த தேவையான வல்லமையை தந்து காத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பின் சிகரமே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நீர் மக்களை நேசித்து அன்பு பாதையில் வழிநடத்தியது போல பிரிவினை பிரித்தாளும் போக்கை கைவிட்டு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வளமான வாழ்வை ஏற்படுத்திட வரமரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் எம்மை நிரப்பும் இறைவா, திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட தூய ஆவியை உணர்ந்து அதன் வல்லமை எங்களில் தொடர்ந்து நிறைவேறவும் தூய ஆவியின் கனிகளை பெற்று நற்செய்தியை வாழ்வாக்கிட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் அன்பு இறைவா, திருமுழுக்கினால் நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் சாவிலும் உயிர்ப்பிலும் இணைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து ஆன்மீக சிந்தனையோடு ஆண்டவரின் மேலான வார்த்தைகளுக்கு அகமகிழ்வோடு செவிசாய்த்து அதன்படி சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த இனிய காலை பொழுதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். உங்கள் எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. நீங்கள் மனமுவந்து அதை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் கேளுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, இதோ இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த வாரம் முழுக்க ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம். சொல்லிட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நான் என்ன செய்வேன், நாளைய பொழுதுக்கு என்ன செய்வேன் என்று நினைத்து கொண்டிருந்த போது, ஆண்டவரே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். எங்களுடைய திறமையினால் ஆற்றலினால் வலிமையினால் அல்ல, ஆண்டவரே உமது அன்பினால் உமது இரக்கத்தினால் உமது தயவினால் நாங்கள் ஒவ்வொரு பொழுதுமே பயணிக்கிறோம். என் திறமையை கொண்டு ஆற்றலை கொண்டு நான் சம்பாதித்து விட்டேன் என்பதல்ல, ஆனால் ஆண்டவரே உமது இரக்கத்தினால் ஒன்றுமில்லாதது போலவே தோன்றியது, ஆனால் எல்லாம் கிடைத்தது. இது நடக்குமா என்று எனக்கு தோன்றியது, ஆனால் உமது அன்பால் உமது உடனிருப்பால் அது நடந்தது. அதை நினைத்து நினைத்து இந்த நாளிலே நன்றி கூறுகிறோம். ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் ஆண்டவரே இந்த வேளையிலே கேட்பீராக. இதோ உன் கூக்குரலை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே உமது பாதத்தில் செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்ப்பீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். பெற்ற தந்தை எங்களுடைய ஞான தந்தை, எங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பங்கு தந்தை, இனிமே எங்களுக்கு விண்ணக தந்தையாய் இருக்கிற நீர், இப்படி எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த உறவு பயணம் தொடர்வதற்கு ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். ஆனால் பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் திருமுழுக்கு பெற்ற பிறகு திரும்பி வராமலேயே இருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு தருகிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை திரும்பி பார்க்க நினைவுபடுத்தி கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு கடமை இருக்கிறது, பெற்ற தந்தை என்கிற கடமை இருக்கிறது, ஞான தந்தை என்கிற கடமை இருக்கிறது, பங்கு தந்தை விண்ணக தந்தை என்கிற கடமை இருப்பதை பார்க்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாக ஒரு பெற்ற தந்தையாய் ஞான தந்தையாய் வழிநடத்தாத போது எங்கோ ஒரு திருமணத்தில் ஒரு குறை இருக்கிறது, எங்கோ அந்த பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்கள், எங்கோ அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், நான் என் பிள்ளையை ஞானத்தில் வளர்க்கவில்லையோ, என் பிள்ளையை அறிவில் வளர்க்கவில்லையோ, என் கடமையை சரிவரச் செய்யவில்லையோ என்று நாங்கள் எங்களையே ஆய்வு செய்து பார்க்கிறோம்.
ஒரு ஞான தந்தை தன் பிள்ளையை சரியாக உம்மை நோக்கி வழிநடத்தி இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரிவோ குழப்பமோ வராது என்று நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒரு ஞான தந்தையாய், பெற்ற தந்தையாய், பங்கு தந்தையாய் எங்களுடைய கடமைகளை சரிவரச் செய்ய எங்களுக்கு ஞானத்தை தாரும். அதே போல திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாங்கள் எங்களுடைய இந்த ஞான தந்தைக்கு, பெற்ற தந்தைக்கு, பங்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக வாழ பயணிக்க எங்களுக்கு நீர்தாமே அந்த கீழ்ப்படிதலுக்குரிய ஆசீர்வாதங்களை தருவீராக. பலியிலே ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கும். குடும்பங்களிலே அமைதி சமாதானத்தை தார். பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அமைதி சமாதானம் எங்களுக்கு கிடைப்பதாக. பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினுடைய மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்வதாக. குடும்பங்களிலே பல்வேறு நிலைகளில் தேவைப்படுகிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுத்தரும். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தில், அறிவில் வளர ஆண்டவரை வழிகாட்டும். தேர்வு நாட்களை நெருங்குகிற போது ஆண்டவரே உமது பிரசன்னம் என் பிள்ளைகளை வழிநடத்தட்டும். எதிர்கால வாழ்வுக்காக, வேலைக்காக தேர்வு எழுதுகிற பல்வேறு நுழைவு தேர்வுகளுக்கு போகிற பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, குடும்பங்களில் அமைதி சமாதானத்தை தாரும். நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். இந்த பலியில ஜெபிக்கிற எங்களுக்குள்ளாக உடல் உள்ள நலனை தாரும். எனக்கு தீராத ஒரு நோய், தீராத ஒரு வலி, இதுவெல்லாம் நீங்கி போகட்டும் என்று இந்த வேளையில ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, மனதளவில் போராடுகிற குடும்பங்களிலும் அமைதி சமாதானத்தை தாரும். உமது தேவையை தங்களுடைய வாழ்க்கையின் தேவையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உமது பாத்திர போடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கூடி ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபம் கேட்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதியும், பாதுகாப்பை தாரும், உடனிரும். நாங்கள் மட்டுமே பயணிப்பதில்லை, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக. பல்வேறு இடங்களிலே வேலைக்காக, தங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக ஓடி ஓடி உழைக்கிற எல்லா பிள்ளைகளையும், அவருடைய வாழ்வின் நலன்களையும் கண்ணோக்குவீராக. இங்கே இருக்கிற நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாக. நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை வாழுவோமாக. நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கில் சொல்லப்பட்ட அடையாளங்களை அறிந்து கொள்வோமாக. அது குறித்து காட்டுகிற வாழ்க்கையின் செய்திகளை உணர்ந்து பயணிப்போமாக. இந்த நாளில் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஏறெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பலி பொருளாயினை தந்தேன், பலியாயிடுவாய். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவாய். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோம், நிறைவாய் பெறுகின்றோம். பலி பொருளாயினை தந்தே பலியாயிடுவாய். என்னுடன் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவாய். தாயும் தந்தையும் நீ தந்தது, மனிதமும் மாண்பும் நீ தந்தது, உயிரும் உறவும் நீ தந்தது, வழியும் வாழ்வும் நீ தந்தது. எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்த தானம். எனதென்று யாதொன்று
ஒன்றுமில்லை, எல்லாமே நீ தந்த தானம். நீ தந்ததை உன் பாதத்தில் காணிக்கையாகுகிறேன், காணிக்கையாகுகிறேன். பலி பொருளாய் என்னை தந்தே பலியாயிடுவாய். என்னுடன் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவாய். அறிவும் ஞானமும் நீ தந்தது, அமைதியும் ஆற்றலும் நீ தந்தது. வரங்கள் ஏழும் நீ தந்தது, ஆவியின் கனிகள் நீ தந்தது. எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்ததானம். எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீ தந்ததானம். நீ தந்ததை உன் பாதத்தில் காணிக்கையாகுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய திருவெளிப்பாட்டை கொண்டாடுகிற நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதா உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூயாவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி வரை சாற்ற அனுப்பியதை அறிய செய்தருளினீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தேருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாப்பு தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலுத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வினே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வினே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசனே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வினே. தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய்,
உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன்னுறவே மாறாதது. உன்னருளே மேலானது என் வாழ்வில், உன்னுறவே மாறாதது. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே, உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே. நிழலாக என்னை என்றும் நீ தொடர்வாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு என் காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா. இவ்வார விழாக்கள்: ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை புனித தேவ சகாயம் விழா. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஜோசப் வாஸ் நினைவு நாள். 17ஆம் தேதி சனிக்கிழமை புனித வனத்து அந்தோணியார் நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று மாலை நமது மறைமாவட்ட அளவில் யூபிலி 2025ஆம் ஆண்டின் நிறைவு விழா நமது பேராலய வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நாளில் வழக்கமான காலை திருப்பலிகள் நடைபெறும். மாலை 4 மணிக்கு நற்கருணை ஆராதனை, அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு யூபிலி நிறைவு விழா திருப்பலியானது நமது மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட்தந்தை மோட்சராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு நமது மறைமாவட்ட அனைத்து பங்குகளிலிருந்தும் இறை மக்கள், குருக்கள், துறவியர் கலந்து கொள்ளவிருப்பதால்
நமது பங்கிலிருந்தும் இறை மக்கள் திரளாக கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு அனைவருக்கும் உணவு வழங்கப்படும் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது ஆலயத்தில் காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதற்கு முன்பாக நமது பேராலய வளாகத்தில் அன்பியங்கள் சார்பாக பொங்கல் வைக்கப்பட இருக்கிறது. எனவே அன்பிய மண்டல பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தியின் அடிப்படையிலும் கடந்த ஆண்டுகளில் பொங்கல் வைத்த அனுபவங்களின் அடிப்படையிலும் அதிகாலை 4 மணிக்கு ஆலய வளாகத்தில் பொங்கல் வைக்கும் விதமாக தயாரிப்பு செய்திடவும் திருப்பலியில் கலந்து கொள்ளவும் அன்புடன் அழைக்கிறோம். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் உள்ளிருப்பு தியானம் வருகிற 16, 17, 18 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் கிறிஸ்து ராஜா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறும். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் வருகிற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாளையங்கோட்டை சீவலப்பேரி ரோடு தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். வருகிற 12, 15, 16, 17 திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் பங்கு தந்தை அவர்கள் எரேமியா மண்டலத்தில் உள்ள அன்பிய குடும்பங்களை சந்திக்க வருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் தானியேல் மண்டலம் குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் வருகிற 17ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு எண் 16A பேரின்ப தெருவில் வசிக்கும் திரு மிக்கேல் அந்தோணி சவரிமுத்து, திருமதி மேரி சௌந்தரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் திருக்குடும்ப அன்பிய கூட்டம் வருகிற 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆனி நகரில் வசிக்கும் திரு ஜான்சன், திருமதி ஃப்ரீடா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் கிறிஸ்தரசர் அன்பிய கூட்டம் வருகிற 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணிக்கு எல்லாம் வல்லவன் தெருவில் வசிக்கும் திரு ஆல்பர்ட், திருமதி ஷர்மிளா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய ஜோசப் பேக்கரி குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு சமாதானபுரத்தில் வாழும் தந்தை சிவசுப்பிரமணியன், தாய் அனிதா இவர்களின் மகள் வர்தினிக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சென்னை அண்ணா நகரில் வாழும் தந்தை ஜெகதீசன், தாய் ஸ்டெல்லா ஜெகன் இவர்களின் மகன் தேவ் ராகேஷ் ஜெகனுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு விஎம் சித்திரம் முதலாளி நகரில் வசிக்கும் தந்தை கெய்சர் பி ராயன், தாய் செல்வி டி ரோஸ் இவர்களின் மகன் கென்னடிக்கும், மும்பை மறை மாவட்டம் செம்பூர் பங்கு பெஸ்டம் சாகரில் வசிக்கும் தந்தை அந்தோணி சேவியர், தாய் ஆரோக்கிய சீலி இவர்களின் மகள் அன்டோ பிரசன்டினாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வாழும் தந்தை சிங்கராயர், தாய் மேரி மங்கையர்கரசி இவர்களின் மகள் ஷைனி அனுஷியாவுக்கும், மும்பை மறை மாவட்டம் பொய்சாய் காந்தி வழியில் இருக்கும் தந்தை செபஸ்டின், தாய் ஜெயசீலி ராணி இவர்களின் மகன் அந்தோணி ஜெனிஃபருக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு சக்தி நகரில் வாழும் தந்தை ஜோசப் வரித், தாய் ஆக்னஸ் டெய்சி இவர்களின் மகன் அந்தோணி சந்திரபோஸுக்கும், குளித்துறை மறை மாவட்டம் முளகுமோடில் இருக்கும் தந்தை பெனட், தாய் மெட்ரில் சத்யா இவர்களின் மகள் பெனுசா யூட்ஸுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு அண்ணா நகரில் வாழும் தந்தை அகஸ்டின், தாய் அந்தோணி அம்மாள் இவர்களின் மகன் அமல்ராஜுக்கும், மேலே இளந்தகுளம் பங்கு வடக்கு அச்சம்பட்டியில் இருக்கும் தந்தை சுந்தரம், தாய் அன்னமணி இவர்களின் மகள் சுவீதாவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு அருள்மணி தெருவில் வசிக்கும்
தந்தை மிக்கேல் அந்தோணி, தாய் ஜெசிந்தா இவர்களின் மகள் ஆக்னஸ் பிரிசில்லாவுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் மரவன் குடியிருப்பில் வாழும் தந்தை சிரில் நெல்சன், தாய் ஜெனட் மேரி இவர்களின் மகன் ஆரோக்கிய சிரில் ஜெபர்ஸுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவின் பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு இன்று மாலையில் நமது பேராலயத்தில் வைத்து யூபிலி நிறைவு விழா கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது. நம்முடைய மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் தந்தை மோட்சராஜன் அவர்கள் தலைமையில் குருக்கள், துறவியர், இறை மக்கள் என்று நம்முடைய மறைமாவட்டம் முழுக்க இருந்து மக்கள் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆகவே இன்று மாலையில் 4 மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது. 5:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். 6 மணிக்கு அல்ல, 5:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லோரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 15ஆம் தேதி பொங்கல் திருநாளை முன்னிட்டு காலையில் 6 மணிக்கு நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக அன்பிய மண்டல பொறுப்பாளர்களுக்கு ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பியங்கள் ஒன்றாக இணைந்து வந்து பொங்கல் வைக்க அழைக்கப்படுகிறீர்கள். அது அதிகாலையிலேயே அந்த பணி தொடங்கியிருக்க வேண்டும். 6 மணிக்கு திருப்பலியில் கலந்து கொள்ளும் விதமாக நீங்கள் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுதோறும் இதை நாம் சிறப்பாக செய்கிற நாளாக இருக்குதால் எல்லோரும் இதை தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுணி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுணி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது
எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.